தீபத்துக்கு வந்துருக்கிறோம். அடி அண்ணாமலை கிட்ட இருக்கிறோம். இதுக்கு பேர் என்னன்னு தெரியுங்களா? இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த திரை மாவுன்னு சொல்லுவாங்க, அதாவது கம்ப மாவு. இது வந்து ராமாயணத்துல இந்த கம்ப மாவு ஃபேமஸா இருந்தது. அதாவது ராமச்சந்திரமூர்த்திக்கு புகழ் வந்து இந்த தினை மாவும் தேனும் தான் ராமனுடைய பசி ஆத்திக்கிட்டு ராமாயணத்திலே சொல்லுகிறாங்க. இது பேர் வந்து கம்ப மாவு. இது வந்து என்னைக்குமே இதோடைய தரம் குறையாது. இன்னைக்கும் இதோடைய தரம் குறையல. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறைக்கு இது என்னன்னு தெரியாது இருக்கிறாங்க. இன்றைய தலைமுறை இதை பார்க்கணும், இதை பற்றி கேட்கணும், அதாவது இதை பார்க்கணும், நம்ம பேசுறதை கேட்கணும், இதை வந்து சாப்பிடணும், உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த காணொலி போடுறேன். இப்போ நான் அம்மாட்ட 50 ரூபாவா அந்த படி, இது 30, இது 20னாங்க. நான் ஒரு படி வாங்கி போறேன். நானும் கம்பமாவு கம்பந்தாசை கம்மங்கூழம் குடிச்சிருக்கிறேன். இப்போ எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த பதிவு. எல்லாருமே இது போல இயற்கை உணவு வாங்கி சாப்பிடுங்க. சும்மா தேவையில்லாத பீட்சா, பர்கரு, சாக்லேட்லாம் வாங்கி உடல் நலத்தை கெடுத்துக்காதீங்க. அப்படின்னு உங்க உடல் மேலும் உள்ளத்தின் மேலும் அக்கறையோடு நம்ம ஊர் நாயகன் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். தீபத்திரு